வணக்கம் ஆன்மீக ஒளி நேயர்களே. நாம் எல்லோருமே உழைக்கிறோம். ஆனால் சிலருக்கு மட்டும் அதிர்ஷ்டம் தானாக தேடி வருகிறது. சிலருக்கு கதவு வரை வந்த அதிர்ஷ்டம் கை நழுவி போகிறது. ஏன்? நம்மை அறியாமல் நாம் செய்யும் 3 ஆன்மீக தவறுகள்தான் அதிர்ஷ்ட தேவதையை திருப்பி அனுப்புகிறது. இதை ஒரு உருக்கமான கதையின் மூலம் என்று பார்ப்போம். கதை: கை நழுவிய பொற்காலம். ஒரு ஊரில் மாணிக்கம் என்றொரு சிற்பி இருந்தான். மிகச்சிறந்த திறமைசாலி. ஆனால் எப்போதும் வறுமையிலும் மனக்கசப்பிலும் வாழ்ந்து வந்தான். அவனது வறுமைக்கு காரணம் அவனது திறமையின்மை அல்ல, அவனது அணுகுமுறை. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஞானி வந்தார். அவர் மாணிக்கத்தின் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு, மாணிக்கம், இன்னும் ஒரு மண்டல காலத்திற்குள் 48 நாட்கள் உன் வீட்டுக் கதவை அதிர்ஷ்டம் தட்டும். ஆனால் அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிச் சென்றார். மாணிக்கம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அதிர்ஷ்டம் வரப்போகிறது, இனி நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று வேலையை நிறுத்தினான். நாட்கள் நகரத் தொடங்கின. இங்கே அவன் செய்த அந்த 3 தவறுகள்தான் அவன் வாழ்க்கையை மாற்றியது. தவறு 1: கடமையை மறந்த சோம்பல். 10வது நாள் ஒரு பெரிய வணிகர் மாணிக்கத்தின் வீட்டிற்கு வந்தார். மாணிக்கம், என் மகளின் திருமணத்திற்காக ஒரு அபூர்வமான சிலை செதுக்கித் தர வேண்டும். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார். ஆனால் மாணிக்கம், ஐயா, எனக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது, இப்போது என்னால் கஷ்டப்பட முடியாது, வேறு யாரிடமாவது போங்கள் என்று துரத்தினான். பாடம்: கையில் இருக்கும் வாய்ப்பை மதிக்காதவனுக்கு அதிர்ஷ்டம் ஒருபோதும் நிலைக்காது. தவறு 2: எதிர்மறை வார்த்தைகளும் புகாரும். நாட்கள் செல்லச் செல்ல இன்னும் அதிர்ஷ்டம் வரவில்லையே என்ற கோபம் மாணிக்கத்துக்கு வந்தது. வரும்போதெல்லாம் அவன் மனைவி மற்றும் குழந்தைகளிடம், இந்த ஊர் சரியில்லை, என் விதி சரியில்லை, அந்த ஞானி பொய் சொல்லிவிட்டார் என்று சதா நேரமும் புலம்பிக் கொண்டே இருந்தான். வீடே ஒரு நரகமாக மாறியது. ஒரு நாள் மழையில் நனைந்தபடி ஒரு முதியவர் அவன் திண்ணையில் ஒதுங்கினார். அவருக்கு உதவி செய்வதற்கு பதில், ஏற்கனவே என் கஷ்டம் போதாது என்று இவன் ஒருவன் என்று அவரை விரட்டிவிட்டான். பாடம்: நன்றியுணர்வு இல்லாத இடத்தில் மகாலட்சுமி தங்க மாட்டாள். தவறு 3: அகங்காரமும் அவநம்பிக்கையும். 48வது நாள் வந்தது. அன்று மாலை ஒரு ஏழை வழிப்போக்கன் ஒரு மூட்டையுடன் வந்தான். ஐயா, இந்த மூட்டையில் சில பழைய ஓலைச்சுவடிகள் உள்ளன, இதை பாதுகாப்பாக வைத்திருங்கள், உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும் என்றான். மாணிக்கம் எரிச்சலுடன், ஏதோ தங்கம் வரும் என்று பார்த்தால் பழைய குப்பையை தருகிறாயா, போ போ என்று அவனை தள்ளிவிட்டான். உணர்ச்சி பூர்வமான முடிவு. அடுத்த நாள் அந்த ஞானி மீண்டும் வந்தார். மாணிக்கம் அவரிடம் சண்டையிட்டான். எங்கே என் அதிர்ஷ்டம்? நீங்கள் சொன்னது பொய் என்று கத்தினான். ஞானி அமைதியாகச் சொன்னார், மாணிக்கம், அதிர்ஷ்டம் 3 முறை உன் கதவை தட்டியது. முதலில் வாய்ப்பாக அந்த வணிகர், 2வது புண்ணியமாக அந்த முதியவர், 3வது அறிவாக அந்த ஏழை தந்த ஓலைச்சுவடிகள். அந்த ஓலைச்சுவடிகளில் தான் புதையல் இருக்கும் இடம் இருந்தது. ஆனால் உன்னுடைய சோம்பல், கோபம் மற்றும் அகங்காரத்தால் நீயே கதவை சாத்திக் கொண்டாய். மாணிக்கம் கதறி அழுதான். தன் அறியாமையை உணர்ந்தான். அவன் கையில் இருந்த ஒளியை மீண்டும் எடுத்தான். அன்று முதல் அவன் அதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்காமல் தன் உழைப்பையும் சொல்லையும் செயலையும் தூய்மையாக்கினான். அதன் பிறகு செல்வம் தானாகச் சேர்ந்தது. வாய்ப்புகளை நிராகரிக்காதீர்கள். கடின உழைப்புதான் அதிர்ஷ்டத்தின் முதல் படி. புலம்புவதை நிறுத்துங்கள். நீங்கள் பேசும் எதிர்மறை வார்த்தைகள் உங்கள் அதிர்ஷ்டத்தை தடுக்கும் சுவர்கள். எல்லோரிடமும் அன்பாக இருங்கள். எந்த ரூபத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் என்று யாருக்கும் தெரியாது.